Hello my dear viewers, இந்த வீடியோவில் நம்ம MySQL சீரிஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் create database, use database, create table, use table வராது, create table, insert values இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? பட் இது எல்லாத்தையுமே ஒரு லைன் ஆஃப் queryல அடக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் எல்லாருமே ப்ரோக்ராமர்ஸ் கோடர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பேசிக்காக நீங்கள் எந்த கோடிங் லாங்குவேஜ் படித்தாலுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலுமே அதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்கே ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபங்க்ஷன்னே ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றியும் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே ப்ரொசீஜர் அப்படின்னா என்னென்னா நிறைய செட் ஆஃப் கொரீஸை ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கிறது. சரி, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலனாலுமே பரவாயில்ல, நான் இப்போ அதை உங்களுக்கு தெளிவாக பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்ம ஒரு டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிப்போம். முக்கியமான விஷயம், நம்ம க்ரியேட் பண்ண போகிற ப்ரொசீஜர் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ரொசீஜர் எந்த டேட்டாபேஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளார மட்டும்தான் வேலை செய்யும். சரி, ஸோ டிடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன், விச் இஸ் இப்போது நீங்கள் டிடின்னு ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இது உள்ளார நான் வந்து ஃபஸ்ட்டு டிடியை யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன். ஓகே, டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு யூஸ் என்டர் தட்டினீங்கன்னா எதை யூஸ் பண்ணணுன்னே நம்ம சொல்லலை. சரி, அதை விடுங்க. கிரியேட், அப்புறம் டேபிள், இந்த மாதிரி என்டர் தட்ட வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஹாய். ஸோ இது எப்போ முடியுது அப்படின்னா, நான் செமிகோலன் வச்சதுக்கப்புறம் முடிஞ்சு எனக்கு அவுட்புட் வருது. அதாவது பேசிக்காக அதை பொறுத்த வரைக்கும் ஒரு query முடிஞ்சிச்சு அப்படின்னா செமிகோலன் வச்சு தான் முடிச்சிருக்கோம். செமிகோலன் வச்சா அதை இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் செமிகோலன் வச்சா ஒரு query முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் யூசர் அடிச்சுக்கிட்டே போகலாம். அவங்க செமிகோலன் எப்போ வைக்கிறாங்களோ அப்போ வந்து நம்மக்கிட்ட கேட்டு முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக்காக அதோட கான்செப்ட். பட் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு செமிகோலன் வேணாம்பா, நான் வேறு எதெல்லாம் அடித்தா அது எடுத்துக்கும் அப்படின்னா, டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அடிச்சிங்கன்னா அது எடுத்துக்கும், அல்லது $, இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த கொரி முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் காட்டலாம். பட் இதை நான் எப்படி மாற்றுறது, செமிகோலன்லேருந்து டபுள் ஃபார்வேர்டை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் வரும், டீலிமிட்டர். டீலிமிட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு கொரி முடிஞ்சிச்சுன்றதை எப்படி இண்டிகேட் பண்ணலான்றதை நம்ம அதுக்கு சொல்கிறோம். ஸோ 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிமீட்டர் வந்து 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆகிடும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான சின்டாக்ஸ் க்ரியேட் ப்ரொசீஜர் நேம். ஸோ ப்ரொசீஜர் நேம் வந்து லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பேர், நம்ம வைக்கிற பேர் தான், லெட்ஸ் சே கெட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கிற வார்த்தை பிகினாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கொரீஸ் லெட்ஸ் சே செலக்ட்
marks from T1 அதாவது டேபிள் 1 செமிகோலன் வச்ச உடனே நீங்கள் இது முடிஞ்சிரும்னு நினைக்க மாட்டீங்க பிகாஸ் உங்களுக்கு தெரியும் டபுள் ஃபார்வர்டாக மாற்றிட்டோம். ஸோ செமிகோலன் வச்ச உடனே அந்த நெக்ஸ்ட் லைன் போயிடுது. ஸோ இது முடிஞ்சுதா அது வந்து கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ இப்போ இதையே நான் வந்து T2 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ பேசிக்காக டேபிள் 1 டேபிள் 2ன்னு 2 இருக்குது. அந்த ரெண்டுத்துலேருந்துமே மார்க்ஸை இது எடுத்து காட்டும். ஸோ 2 டேபிள்லேருந்துமே நம்ம மார்க்ஸை பார்க்கறதுக்கான இந்த ஃபங்க்ஷன். ஸோ இதோட நான் முடிச்சுக்க போகிற இந்த ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொசீஜரில் லாஸ்ட்டாக அடிக்கிற வார்த்தை எண்டாக தான் இருக்கணும். ஒரு ப்ரொசீஜரில் லாஸ்ட்டாக நீங்கள் அடிக்கிற வார்த்தை எண்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொசீஜர் முடிச்சிடும். அவுட்புட் ஓகே ஆயிடுச்சு, query ஓகே அப்படின்னு வந்துடுச்சு. இப்போது நம்ம டீலிமிட்டரை மறுபடியும், அதாவது இனிமேல் எனக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வேணால் மறுபடியும் எனக்கு வந்து செமிகோலனே வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா டீலிமிட்டர் செமிகோலன்னு கொடுத்தா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும். சூப்பர். இப்போது நம்ம வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் பேர் நாங்கள் கொடுத்த மாதிரி T1. T1க்குள்ளார நேம் varchar 100, marks int அப்படின்னு கொடுத்து இதை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஒன்ஸ் அகெயின் இதே மாதிரி நான் டேபிள் 2வையுமே பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் 2 ரெண்டுத்துக்கும் நான் ஒரே வேல்யூ தான் கொடுக்க போகிறேன். இன்சர்ட் இன்டு T1 வேல்யூஸ் கிரிஷ் 90 மணி 99 ராம் 80. ஸோ இந்த மாதிரி கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ 3 பேரோட வேல்யூஸ் ஒன் செகண்ட் என்னாச்சு, ஏன் அது ஏற்றுக்க மாட்டேங்குது? நேம் இன்ட் இது 2 தான் கொடுத்துருக்கோம். சாரி, இன்சர்ட் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்சர்ட் இன்டு ஓகே, query ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதே வேல்யூவை நம்ம T2க்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, T2க்குள்ளேயும் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 அண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2. இப்போ ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேருந்துமே எனக்கு மார்க்ஸ் அப்படின்ற காலம் வேணும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜரை கால் பண்ணோன்னா ரெண்டுத்துலேருந்து இருக்கிற மார்க்ஸை அது காட்டும். ஸோ அதை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, கால் ப்ரொசீஜர் நேம், உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜருக்கு ஒரு பேர் வச்சோம். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா தான் அந்த ப்ரொசீஜர் திரும்பி பார்க்கும். அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா தான் அந்த ப்ரொசீஜர் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நம்ம அதுக்கு பேர் வச்ச பேர் கெட் மார்க்ஸ் செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 அவுட்புட் ஒரே நேரத்தில் வந்திருக்கு. இது டேபிள் 1உடைய மார்க்ஸ், இது டேபிள் 2உடைய மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொசீஜரை உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதோட நீங்கள் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரி, இந்த ப்ரொசீஜருக்குள்ளாரையே
பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தட் இஸ் இந்த மாதிரி பண்ணுறது மூலமா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. நல்ல விஷயம் மீன்ஸ் எந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. இப்போது யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை நம்ம. நீங்கள் ஒரு யூசர் கிளைண்ட் சைட்லேருந்து யூஸ் பண்ணுறீங்கன்ற போது ஒரு கிளைண்ட்டோட இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது நீங்களே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெறும் கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்க, கிளைண்ட் கிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வாங்கலை. ஸோ யூசர்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும், அதுக்கப்புறமா அதை காட்டுற மாதிரி இருக்கிறது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். பட் நமக்கு தேவைப்படுற டைமில் இது மட்டுமே போதுமானது. ஓகே, சரி, யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி வாங்குறது அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணால் அதை எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூசர்கிட்டேருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் ப்ரொசீஜர் நேம் அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ க்ரியேட் ப்ரொசீஜர் கொடுத்தீங்க இல்லையா, கெட் மார்க்ஸ் செமிகோலன். ஸோ இங்கே க்ரியேட்டுக்கு பதிலாக ட்ராப். ஓ மை காட், ஜஸ்ட் வெயிட். ட்ராப் ப்ரொசீஜர் நேம் அப்படின்ற ட்ராப் ப்ரொசீஜர் நேம். ஸோ இதுதான் அதோடைய சின்டாக்ஸ். ஸோ நமக்கு வந்து போடும்போது தான் நமக்கு வந்து அந்த பேராமீட்டர்ஸ் போடுறதுக்கான கர்லி பிரேசஸ் அதான் அந்த ப்ராக்கெட்ஸ் தேவைப்படுது. பட் அதை ட்ராப் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராக்கெட்டும் தேவையில்லை, அதோட பேர் மட்டும் சொன்னால் போதும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு புது ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கெட் மார்க்ஸ்னே பேர் வைக்கலாம். பட் என்னன்னா, யார் 90க்கு மேலே வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய மார்க்கை மட்டும் எனக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இன் பேராமீட்டரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத போடணும். நம்ம இன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பேராமீட்டரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேராமீட்டர்லேருந்து யூசர்கிட்டேருந்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா மார்க் லெவல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த வாங்க போகிறோம். இது என்னவா இருக்க போகுதுன்னா இன்டீஜராக இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. பட் ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம். தட் இஸ் டீலிமிட்டரை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடுவோம். டீலிமிட்டர் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்கப்புறமா ப்ரொசீஜரை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ சொன்னது போலவே இதுக்கு அதே மாதிரி கெட் மார்க்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஆரம்பித்தா அதில் யூஸ் பண்ணுற வேலையை பிகினாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா செலக்ட் ஸ்டார் எல்லாமே செலக்ட் பண்ணணும். ஃப்ரம் T1 where marks is greater than level அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வைக்கிறேன். ஸோ இதையே தான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். பட் இதுக்கு T2ன்றதை கொடுக்க போகிறேன். அண்ட் நீங்கள் லாஸ்ட்டாக அது கொடுக்குற ஒரு வேர்டு வந்து எண்டாக தான் இருக்கணும், டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷோட. ஸோ முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை கால் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருவோம். கால் ப்ரொசீஜர் இதுக்குள்ளே இப்போ நம்ம தான் வேல்யூ கொடுக்கணும். லெட்ஸே எனக்கு 89க்கு மேலே இருக்கிற 89க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் தான் வரணும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் வரும்? உங்களுக்கு 80ங்கிற ஒரு வேல்யூ தான் வரும். அதுவும் ராம் மட்டும்தான் எடுத்திருப்பாரு. 2 டேபிள்லேருந்தும் அதுதான் வரணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. பிகாஸ் நம்ம டீலிமிட்டரை இன்னும் மாற்றவே இல்லை.
பட் டோன்ட் வரி, 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா டிலிமிட்டர் மாறிடுச்சு. ஐ மீன் ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்தும் ராம் வந்திருக்காரு, இதுலேருந்தும் ராம் வந்திருக்காரு. ஆசம் ரைட்? ஸோ யூசர் கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவான விஷயத்த வாங்குறீங்க. லெட்ஸ் சே ஃபஸ்ட் இதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி டீலிமிட்டரை ஃபஸ்ட்டு செமிகோலனாக மாற்றிப்போம். ஸோ மாற்றியாச்சு. இப்போ கெட் மார்க்ஸ் வந்து லெட்ஸ் சே எனக்கு 99க்கு கீழே இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா 2 பேர் காட்டுது. மூணாவதாக ஒருத்தர் 99 வாங்கியிருக்காரு, ஸோ அதனால் அவரை காட்டலை. ஸோ நம்ம செட் பண்ணுற லிமிட்டுக்கு உள்ளே இருந்து அது காட்டுது. இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஓகே, இப்போது அவுட் பேராமீட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ அவுட் பேராமீட்டரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ கிரியேட் ப்ரொசீஜர் இன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெவல்லே வாங்குகிறேன். அண்ட் இப்போ வந்து கமா வச்சு அவுட் அப்படிங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அவுட்ன்ற பேராமீட்டரில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 minute. ஸோ அவுட்டுன்ற இடத்துல லெட்ஸ் சே நேம் அப்படின்னு கொடுக்குறேன். தட் இஸ் நீங்கள் எதுவாக ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோடைய நேமை நீங்கள் வந்து கொடுக்கணும். சரி, இப்போது இதை முடிச்சுட்டு நான் வந்து varchar 100 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் தட்டிக்கிறேன். ஒரு ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற லெட்டர் பிகினாக தான் இருக்கணும். ஒரு ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற லெட்டர் பிகினாக தான் இருக்கணும். அடுத்து செலக்ட் நேம் into அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர், into அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். ஸோ இந்த நேம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணு, அந்த இடத்துக்கு பேர் நேம். பட் ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தமே வேறு. நான் வந்து ரெண்டுத்துக்குமே நேம் கொடுத்துருக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற நேம் ரெஃபர்ஸ் டு திஸ் காலம் நேம், தட் இஸ் நேம். பட் இந்த நேம் ரெஃபர்ஸ் டு யூசர் கொடுக்கக்கூடிய அவுட் இன்புட், அதாவது நேம். ஸோ இந்த காலம் நேமில் இருக்கிற வேல்யூஸை யூசர் கொடுக்குற பேரில் தனியாக சேவ் பண்ணி வையி, ஒரு டேபிள் மாதிரி அப்படிங்கிறது இதோட அர்த்தம். சரியா? அவ்வளோதான், பேசிக்காக அவ்வளோதான். ஃப்ரம் டேபிள் பேர் T1 வேர் மார்க்ஸ் ஈக்குவல் டு லெவல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற லெவலை யார் யார் மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்து அவங்களோட நேமை மட்டும் நம்ம கொடுக்குற நேமில் ஒரு தனி டேபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதே தான். ஒன் செகண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டீலிமிட்டரை மாற்றவே இல்லை. டீலிமிட்டர். ஸோ இப்போ வந்து ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். பிகின் T2. நான் எப்பவும் சொன்னது போல் ஒரு ப்ரொசீஜரின் கடைசி வேர்டு எண்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா டபுள் ஃபார்வர்ட் அல்லது டபுள் டாலர், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ டெலிமீட்டரை அதுதான் இருக்கணும். ஸோ கொரி ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கால் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கெட் மார்க்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளார நம்மளுடைய இன் வேல்யூ லெவல்
லெட்ஸ் சே 90 யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட மார்க் எனக்கு வேணும், கமா அது எந்த பேரில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி வேரியபிள், தனி டேபிள் மாதிரி அது ஸ்டோர் ஆகணும். ஸோ இப்போ நான் என்டர் தட்டுறேன். ஓ மை காட், ஓகே, டீலிமிட்டர் மாற்றலை. இப்போ என்னடா எதுவுமே நடக்கலை நீங்கள் கேட்பீங்க. பிகாஸ் இது இப்போ ஒரு தனி டேபிள் மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பட் இது ஆக்சுவலாக டேபிள் கிடையாது, இதுக்கு பேர் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம டீலிமிட்டரை மாற்றிட்டு வருவோம். ஸோ இப்போது செலக்ட் அட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சிங்கன்னா போதும். அந்த வேரியபிளோட பேர் கொடுத்தீங்க, செலக்ட் அட் அந்த வேரியபிள் பேர், அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நல் அப்படின்னு வருது. ஒய் பிகாஸ் இந்த இடத்துல மார்க்ஸ் அப்படிங்கிறத லெவலோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம், அதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. லெட்ஸ் வெயிட் கைஸ். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ராப் பண்ணிப்போம். ஸோ ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா டீலிமிட்டரை நான் வந்து மாற்றிக்கிறேன். நம்ம வந்து ஒரு தப்பு ஒன்று பண்ணோம். தட் இஸ் நத்திங் பட் ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் கொடுத்துட்டோம். அதான் நம்ம பண்ண தப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நேம்னே கொடுத்தோம், காலம் நேமும் நேம்னே இருக்கிறதுனால அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ வேற ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம வேரியபிள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். என்டர் தட்டுறேன். அண்ட் பேசிக்கா ஒன் செகண்ட் பிகின். சூப்பர். பட் நம்ம வந்து ஐ திங்க் நம்ம தப்பு பண்ணுறோம். வெயிட். ஸோ இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஓ மை காட். ஸோ வெயிட், அகைன் எரர் தான் வரும். ஒன் செகண்ட், நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம், வேரியபிள் அப்படின்னு பேர் வச்சோம் இல்லையா. பிகின். இங்கே இருக்கிற நேமுக்கு பதிலாக நம்ம வந்து வேரியபிள் அப்படின்னு மாற்றணும். இந்த இடத்துல T2 மாற்றிக்கலாம். இந்த இடத்துல எண்ட், ஒரு ப்ரொசீஜருடைய கடைசி வார்த்தை எண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். என்டர் தட்டினேன் அப்படின்னா query ஓகே ஆயிடுச்சு. டெலிமீட்டர் செமிகோலனா மாற்றிடலாம். இப்போ நம்ம கால் பண்ணுவோம் ப்ரொசீஜரை. கால் கெட் மார்க்ஸ், ஒன் செகண்ட், ஈக்குவல் டு ஆயிடுச்சு. கெட் மார்க்ஸ் ப்ராக்கெட்டில் 90ன்றது வேல்யூ எந்த பேரில் ஸ்டோர் ஆகணும்னா அட் மார்க் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் ஆகும், வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். என்டர் தட்டினேன் அப்படின்னா query ஓகேன்னு வருது. இப்போ நம்ம வந்து செலக்ட் அட் மார்க் செமிகோலன் கொடுத்தனா கிரிஷ் அப்படிங்கிற பேர் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா அவர் தான் 90% எடுத்திருக்கார். ஸோ பேசிக்காக அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற வேல்யூ, ஏன் நீங்கள் அட்டு தான் கொடுக்கணுமா, அட்டு தான் அது வரணுமா
அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் மார்க் அப்படின்னு போட்டால் எரர் தான் வரும். பேசிக்காக ஒரு லோக்கல் வேரியபிளோடைய ஃபீல்ட் லிஸ்ட் பேர் வந்து அட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன் அவுட் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கீங்க. இப்போ இன் அவுட் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். பேசிக்காக கேட்குறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன் அப்படின்றது ஒரு பேராமீட்டர், அவுட் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பேராமீட்டர். இதுக்கு பேர் இன் அவுட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜரை ட்ராப் பண்ணிடுவோம். ப்ரொசீஜர் get marks. ஸோ ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் வந்து டெலிமீட்டர் மாற்றிக்கிறேன். ப்ரொசீஜரில் இன் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுவுமே கிடையாது, இன்னும் கிடையாது, அவுட்டும் கிடையாது. இன் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த கீவேர்டுக்கு பேர் வந்து ஐ மீன் அந்த வாங்குற அந்த விஷயத்துக்கு பேர் வந்து லெட்ஸ் சே கவுண்ட் அப்படின்னு வைக்கிறேன். அது வந்து ஒரு இன்டிஜராக தான் இருக்கும் பேசிக்காக. இதுக்கப்புறமா இன் பேராமீட்டரில் ஒன்று வாங்குறேன். அதுக்கு பேர் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வைக்கிறேன். இதுவும் பேசிக்காக இன்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம் கெட் மார்க்ஸ் அப்படின்னா ஒரு பையனுக்கு மார்க் ஆட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பிகின் பண்ண போகிறோம். பிகின் ஒரு ப்ரொசீஜரோட ஃபர்ஸ்ட் வார்த்தை பிகினாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா செட் செட் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். வேரியபிள்னா நத்திங் பட் அ கண்டெய்னர். அந்த வேரியபிளுக்கு கவுண்ட்ன்ற வேரியபிள்குள்ள 1 இருந்ததுன்னா அந்த 1 கூட யூசர் கொடுக்குற இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகணும். அதான் INCRIMENT. இதுக்கு நடுவில் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கணும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ப்ளஸ் இதை கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு முடிச்சுட்டு எண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கவுண்டர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஐ மீன் ஒரு வேரியபிளை நம்ம வந்து ப்ரொசீஜருக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டோம். பட் லோக்கலாக வெளியில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட் போட்டு தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெலிமீட்டரை மாற்றிக்கிறேன். ஸோ டெலிமீட்டர் மாற்றியாச்சு. இப்போ லோக்கலாக நான் வந்து கவுண்டர் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஐ மீன் ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறேன். அந்த கண்டெய்னர் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா 1 தான் இருக்க போகுது. டிஃபால்ட்டாக அது உள்ள 1 இருக்க போகுது. சரி, அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இங்கே எப்படி ஒரு செட்டுன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். அது ப்ரொசீஜருக்குள்ளே அட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்க வேணாம். பட் வெளியில் லோக்கல் வேரியபிள்ன்றதுனால அட்டுங்கிற வார்த்தை கொடுக்கணும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கவுண்டருன்ற வேரியபிளுக்குள்ளே 1 இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். கெட் மார்க்ஸ் இதுக்குள்ளார நான் வந்து அட் கவுண்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அட் கவுண்டருக்குள்ளே 1 இருக்குது. அதாவது கவுண்ட்ன்ற வேல்யூ அப்போ 1ஆக மாறிடும். ஸோ அட் கவுண்டருக்குள்ளே 1 இருக்குது. அப்போ கவுண்டோட வேல்யூ 1ஆக மாறிடும். ஸோ அப்போ 1 கவுண்ட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட் நான் எவ்வளோ கொடுக்குறேன் இந்த வாட்டி அப்படின்னா 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம்
என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவுண்டர் அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ள 1 இருக்கு இல்லையா, பேசிக்காக இந்த கவுண்ட்ன்ற வேரியபிள் இந்த கவுண்டர் வேரியபிளாக மாறிடும். இந்த லோக்கல் வேரியபிள்குள்ள இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த இன்னவுட் பேராமீட்டர் மூலயமாக கவுண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் கவுண்டருக்குள்ள ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கவுண்ட்டுக்குள்ள ஒரு 1 இருக்கு, அதாவது டிஃபால்ட்டா இதுக்குள்ள ஒரு 1 இருக்கு, கூட ஒரு 1 ஆட் ஆகும். இப்போ நான் ஒரு 1 ஆட் பண்றேன். ஆக மொத்தம் இப்போ இந்த கவுண்டர் வேரியபிள்குள்ள 2 வரணும். ஸோ அதுதான் நம்ம டார்கெட். முடிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், செலக்ட் அட் கவுண்டர் அப்படின்றத கொடுப்போம். ஸோ இப்போ இதுக்குள்ள 2 இருக்கு. லெட்ஸ் சே இதே ஃபங்க்ஷனில் நான் வந்து ஒரு 7 தரேன் அப்படின்னா இப்போ கவுண்டருக்குள்ள நமக்கு மொத்தம் 9 இருக்கணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே கவுண்டருக்குள்ள 2 இருக்கு, ஏற்கனவே கவுண்டருக்குள்ள 2 இருக்கு. ஸோ இப்போ இந்த கவுண்ட் அப்படின்றது இந்த கவுண்ட் அப்படிங்கிறது 2 கூட ஒரு இன்க்ரிமெண்ட் 7, 2 + 7 9. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். தட்ஸ் ஆல்.